ராமானுஜாய நமக. நாங்கள் எல்லோரும் ஸ்ரீலங்கா யாத்திரைக்கு வந்திருக்கோம். ராமாயணம் கனெக்டட் பிளேசஸ் எல்லாம் சேவிக்கணுங்கிற ஆவலில் வந்திருக்கோம். அது ரொம்ப நாளாக எனக்கு ஆதி சின்னவளாக இருக்கிறதுலேருந்தே எனக்கு ராமாயணம் வாசிக்கிறதுலேயும் கதை உபன்யாசம் கேட்குறதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ராமனுடைய சரிதம் எல்லாமே. அது நிறையா நம்ம பாரத தேசத்தில் தான் இடம் பெற்றிருக்கு எல்லா நிகழ்ச்சிகளும். சரி, அதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் சேவிப்போம் நமக்கு. ஆனால் ஸ்ரீலங்கையிலையும் நடந்திருக்கே சிலதெல்லாம், அதெல்லாம் நம்ம லைஃப்பில் முடியுமான்னு எனக்கு ஒரு யோஜனை இருந்தது. அதை அந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எஸ்ஆர்வி யாத்ராங்கிற யாத்ரா சர்வீசஸ் மூலமாக மிஸ்டர் ராம் அண்ட் நிரஞ்சன் அவள் எங்களை பைலட் டூர்லாம் முன்னாடி போயிட்டு வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்து வந்துட்டு பக்காவாக அழிச்சுன்னு வந்திருக்கா. எனக்கு இந்த இடத்துல பெருமாள் சேவிக்க பிராப்தம் கொடுத்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பல கோடி நமஸ்காரங்கள். இவள் அந்த எஸ்ஆர் யாத்திராவில் ஒவ்வொன்றும் அவள் ஏற்கனவே என்னென்ன இடத்துக்கெலாம் அழிச்சுன்னு போகிறோம்னு சொல்லியிருந்தாலும் அந்த இடம் எல்லா இடத்துக்கும் ஒன்று விடாமல் தப்பாமல் அழிச்சுன்னு போயிருந்தாள். அதில் ரொம்பவே மனசில் ஈடுபாடோட மனசில் பசுமையாக பதிஞ்சிருக்கிற இடம் சீதா எலியா, அப்புறம் அக்னி பிரவேசம் நடந்த இடம், அப்புறம் ஆஞ்சநேயர் அந்த சஞ்சீவி மலையை எடுத்துன்னு ராமர் லட்சுமணருக்கெல்லாம் மூர்ச்சியாக இருக்கிறச்சே அந்த சஞ்சீவி மலையை ஹிமாலயாஸ்லேருந்து பேத்துன்னு அவளுக்கு இது நிவர்த்தி பண்ணி கொடுத்தது அந்த இடம். அதுக்கு மேலே அந்த ஆஞ்சநேயர் திருப்புல்லானியிலேருந்து முதல்ல தாவினது திருக்கோணமலையில், அதே மாதிரி திருக்கோணமலையில் தான் மறுபடியும் ஆஃப்டர் லங்கா தகனம் மறுபடியும் தாவியிருக்கார். ஏதோ பெருமாள் அனுகிரகத்தில் எனக்கு அவர் 2 இடத்துல தாவினதும் திருக்குறுங்குடி மலை மேகல் மகேந்திர மலையும் சேவிக்கிற பிராப்தத்தை கொடுத்தார். இங்கேயும் திருக்கோணமலையில் தாவர இடத்தையும் சேவிக்கிறதுக்கு பிராப்தத்தை கொடுத்தார். ரொம்ப இதில் பர்டிகுலராக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப மனசை கவர்ந்தது சீதா ஏலியாவில் அந்த சிம்சுபா மரத்துக்கு கீழே சீதாதேவி உட்காண்டிருந்தது. அவள் பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்று எல்லாருக்கும் தெரியும். அது அப்படியே தத்ரூபமாக சேவிக்கிற மாதிரி இருந்தது. அக்னி பிரவேசத்தில் இடத்துலையும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்துல இந்த ஸ்ரீலங்காவில் எல்லாரும் அந்த சீதாதேவிக்கும் ஆஞ்சநேயருக்கும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறா. அது இவ்வளோ பெருமாள் சேவை எல்லா இடத்துலையும் கிடச்சதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு பெரிய பிராப்தம் என்னென்னா, அவர் அரவிந்தலோச்சன சுவாமியோட உபன்யாசமும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாள். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த இடத்துக்கு எந்த ஆப்டோ எந்த சரித்திரமோ அதுக்கேற்றபடி அந்த உபன்யாசத்தை சொன்னார். அதுலேயும் பர்டிகுலராக அசோகவனத்தில் அவர் கனையாழி கொடுத்த இடம், அசோகவனத்தில் இருந்த இடத்துல சுந்தரகாண்டம் சொன்னார். இப்போவும் காதில் அவர் சொன்னது இனிமையாக ஒழிச்சுட்டே இருக்கு எங்களுக்கு. சுந்தரகாண்டம் சாதாரணமாக எங்கே உபன்யாசம் கேட்டாலும் புண்ணியம். அதுவும் அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துலையே சுந்தரகாண்டம் கேட்குற பாக்கியம் கிடைச்சது. நிஜமாகவே வி ஆர் பிளஸ்ட் வெரி மச். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் அதர் தேன் தீஸ் டெம்பிள்ஸ் அவள் எல்லா மற்ற சைட் சீயிங்க்கெல்லாம் அழிச்சுன்னு போனால், ராவணன் ஃபோர்ட்டுக்கு அழிச்சுன்னு போனால், அது தவிர எலிஃபெண்ட் சஃபாரி, அது மாதிரி அதில் சீல போட் சர்வீசஸ். ஸோ அதர் என்டர்டெயின்மெண்ட்டும் நல்லாவே கொடுத்துருந்தா. எல்லா இடத்துலையும் சீனரிஸ் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அப்படியே பச்சை பசேல்னு ஸ்ரீலங்கா அவ்வளோ நல்லா இருந்தது. பார்த்து இவள் முன்னாடி அழிச்சுட்டு போனது ரொம்ப எல்லாருக்கும் திருப்தியாக இருந்தது. அப்புறம் இந்த எஸ்ஆர்வி யாத்திராவை பற்றி நான் பர்டிகுலராக சொல்லியே ஆகணும். இவள் ஆரம்பித்து நான் ஒரு கிட்டத்தட்ட 10 யாத்திரைக்கு மேலே இவாளோட போயிருக்கேன். ஒவ்வொரு யாத்திரையிலையும் ஒவ்வொரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் பார்த்து அழிச்சுட்டு போகிறா. எல்லாரையும் ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் அழிச்சுட்டு போயிட்டு அவளுக்கு சேவை பண்ணி கொடுத்து அந்த புண்ணியத்தை கட்டிக்கிற பெருமை இந்த எஸ்ஆர்வி யாத்திரையாவுக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. அவளுடைய அக்காமடேஷன் எப்போதுமே சூப்பராக இருக்கும். எல்லா யாத்திரையிலையும் ரூம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏசி பஸ்ஸஸ் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அழிச்சுன்னு போன டூரில் எனக்கு ரொம்ப என் மனசில் அயோத்தியாவில் ராம பிரதிஷ்டை ஆன உடனே இவ்வளோ கூட்டம் இருக்கே, நம்மளால் எப்படி இப்போ சத்திக்கு போய் சேவிக்க முடியும்னு நினச்சதுக்கு அந்த பிரதிஷ்டை ஆன உடனே 38வது நாள் எங்களெல்லாம் அழிச்சுட்டு போய் ராமர் சன்னதி முன்னாடி மிஸ்டர் ராம் நிற்க வச்சார். எங்களை அப்படியே சந்தோஷத்தில் தலைக்க வச்சு விட்டார். ஸோ அந்த டூர் ரொம்ப என் மனசில் பதிஞ்சிருக்கிற டூர். அதுக்கு மேலே முக்திநாத் போகிறச்சே அப்படி தான். பெருமாள் சேவைங்கிறது முக்திநாத் போகிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது, சிரமமானது. எஸ்பெஷலி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். அவர் அழகாக பார்த்து ஒவ்வொருத்தரையும் கையை பிடிச்சிட்டு அவளுடைய குழந்தைகள் எப்படி அழிச்சுன்னு போவாளோ அந்த மாதிரி அழிச்சுன்னு போயிட்டு வந்தாள்.
அந்த பெருமாள் சேவைக்கு தவிர எவரெஸ்ட்டுக்கும் எங்களை அழிச்சின்னு போய் எங்களை பிரமிக்க வச்சுட்டார். இதெல்லாம் லைஃப்பில் நாங்கள்லாம் நினைக்கவே இல்லை, போய் பார்க்க சான்ஸ் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கல. அது நடந்தது. அப்போ அந்த ஃபீட்பேக்கில் நான் அவள்கிட்ட சொல்லியிருந்தேன், நீ உங்கள் டூர்லேயே இதுதான் பீக்னு சொல்லியிருந்தேன். இப்போது எனக்கு அந்த மனசு மாறி இருக்கும். ஏன்னா அதோட அப்கிரேடேஷன் இந்த ஸ்ரீலங்கா டூருக்கு கிடச்சிருக்கு. இன்னும் அவ்வளோ மனசில் பதிஞ்ச மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரணமாக எல்லோரும் என்ன சொல்லுவா, பெருமாள் சேவை கிடைச்சா போகிறோம், நமக்கு வந்து சாப்பாடு தூக்கமெல்லாம் செகண்டரின்னு தான் சொல்லுவாள். அஃப்கோர்ஸ் அது ஒரு விதத்தில் உண்மைனா கூட ஏதோ ஒரு நாள்னா மேனேஜ் பண்ணலாம், 2 நாள்னா மேனேஜ் பண்ணலாம். மற்ற நாளில் நமக்கு எல்லா இடமும் சுற்றுறதுக்கு உடம்புல தெம்பு கொடுக்கணும் இல்லையா பெருமாள். அதுக்காக இவள் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு கிச்சன் டீம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டு ரொம்ப நல்லா நம்ம ஹோம்லி ஃபுட்டாக நமக்கு ஆற்றுல எப்படி பண்ணி சாப்பிடுமோ அது மாதிரியே பண்ணி கொடுத்துட்டு இருந்தா யாருக்கும் ஒரு வயிறு ப்ராப்ளமோ அதுவோ இல்லாதபடி நடந்தது. அஃப்கோர்ஸ் நம்மளே ஆற்றுல பண்ணுறச்சு சில சமயங்கள் சில ஸ்லிப் ஆகும், சிலது நல்லா இல்லாமல் போகும். அது மாதிரி அவாள்கிட்டையும் நான் ஃபுல்லாக அப்படியே சொல்ல மாட்டேன், ஒரு சில நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் ஒரு த ஆர்கனைசர்ஸ் ராமன் நிரஞ்சன் ஆர் ஸோ நைஸ் பீப்புள். அவள் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்குது, இன்றைக்கி இந்த ஃபுட்டில் இப்படி இருந்தது, கொஞ்சம் சரியாக இல்லாதபடி இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணலைன்னா கரெக்ஷன் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக அவளால் பாசிபிளாக இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். ஸோ தட் மச் நைஸ் பீப்புள். இவர் அரவிந்தலோச்சன் சுவாமியோட உபன்யாசத்தை என்றைக்குமே மறக்க முடியாது. நாங்கள் அயோத்தியா ட்ரிப் போகிறச்சியும் அவர் 7 நாளும் அவ்வளோ அழகாக உபன்யாசம் சொல்லியிருந்தார், கேட்க பிராப்தம் கிடச்சிது எங்களுக்கு. அதனுடைய கண்டினியூட்டி இங்கேயும் சொன்னார். ஒவ்வொன்றும் அவர் சொல்கிறச்சே, அதுவும் அந்த இடம் அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துலையே இருந்துட்டு அவருடைய உபன்யாசத்தையும் கேட்குறச்சே அவர் எங்களை ராமாயணம் நடந்த காலத்துக்கே எங்களை அழிச்சுன்னு போன மாதிரி இருந்தது. அவ்வளவு நல்லா இருந்தது. ஸோ வித் த ஃபுல் வேல்யூபிள் guidance of RKV Swami and help behind the screen of Kripa, Raman Niranjan are conducting the tour in an excellent manner. அதனால் அவள் வந்து நல்லபடியாக மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து எல்லா ப்ராஸ்பரிட்டிஸோடையும் நல்ல க்ஷேமமாக லைஃப்பில் இருக்கணும்னு நான் பெருமாளை பிரார்த்திக்கிறேன்.